இந்த ரூமுக்கு அது கிளவி வரவே விடக்கூடாது. ரூமை வந்து நாசம் பண்ணுதா. செல்லம்மாக்கு அறிவே இல்லை. கண்ட கண்ட ஆட்களெல்லாம் வீட்டுக்குள்ளே ஏற்ற வேண்டியது இதே வேலையா போச்சு. சரி, டீ கடைக்கு போவோம். வாங்க ஹீரோயின் வாங்க. எங்க போயிட்டு வரீங்கக்கா? அப்படியே தெருவுல போய் லாண்டிட்டு வரேன். ஏட்டி செல்லம்மா, அந்த கிழவன் அந்த ரூமை விட்டு போக சொல்லம்பட்டி. ஏக்கா, அது என் தம்பியில் அக்காம போகவும் மாட்டுக்கான என்ன செய்ய? இதுதான் நீங்க விருந்தாளிக்கு கொடுக்குற மரியாதையா? 2 பேரும் ஒண்ணா அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க வேண்டியதானே? ஏ கூறு கட்ட சிரிக்கி எப்படி பேசுதா? ஏக்கா, எங்க வீட்டுல இருக்கிறது 2 பெட்ரூமு. ஒன்னு என் மகனும் என் மருமவளும் இருக்கா, இன்னொன்னு இல்ல இப்ப இந்த எங்க தம்பி இருக்கா. நாங்களாம் ஹால்ல தான் படுப்போம். நீங்க வேணா இங்க இருங்களேன். எனக்கு அந்த ரூமு தான் வேணும். சரியா போச்சு. நான் போய் ஓய்வெடுக்கேன். ஊர்ல இருந்து வந்ததுலேருந்து ஓய்வு மட்டும் தானே எடுத்துக்கிட்டு இருக்கு. கேட்டி, எப்ப இந்த ஜோதி அக்கா வீட்டுக்கு போவோம்? எரிச்சலா இருக்க. கீதாக்கா கிட்ட சொல்லுதேன் வந்து கூட்டு போ சொல்லி. இங்கே கடந்து உயிர் எடுத்துட்டு நடக்கு. ஆனால் நல்ல ஜாலியாக தான் இருக்கு. ஜாலியாவா இருக்கு? அவன் தங்கராசாவும் இதுவும் சண்டலா போட்டு எடுக்காவ. வெத்தலை போடணும் போல இருக்க. போடுவோம் போடுவோம், வெத்தலைய போடுவோம். கொட்டா பாக்கு கொழுந்து வெத்தலை போட்டா வாய் சவக்கோ. மச்சானோ மச்சினியோ சந்தா தூள் பறக்கும். எங்கிட்ட துப்புன்னு தெரியலையா? இந்த கிழமை மெத்தையில துப்பி வைப்போம். ஓவர வாய் புளிச்சு. சரி, போய் வாயை கழுவுவோம். கிழமை மாறானே வாரான். வெத்தலை போடுவீங்களா? இல்ல பழக்கம் இல்ல. எங்கே கிளம்பியாச்சு? அந்த மரத்துக்கு அடியில நிறைய பேர் இருக்காளுவ. எல்லாரோடையும் வீட்டு கதையும் கேட்க நல்லா இருக்கு. அடுத்தவங்க கதை நல்லா தான் இருக்கும். ஆமா ஆமா. குட் Good மார்னிங் morning, சார். குட் மார்னிங். குட் மார்னிங் கைஸ். எல்லாரும் உடனே என் ரூமுக்கு வாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். பாபு சார், என்னவா இருக்கும்? வேலையிலலாம் நம்ம எதுவும் தப்பு விடலையே, அப்புறம் எதுக்கு நம்மள கூப்பிடுதாரு? லாத்தா, கீழே இருக்கியோ? லாத்தா, நீங்க எதுவும் தப்பு விட்டீங்களா? ஆமா, அந்த ஆபீஸ்ல நான் மட்டும் தான் மக்கு போல. நான் இது தப்பு விடல. ராணி மேடமும் திறமையா வேலை செய்றவங்க, என்னன்னு தெரியலையே. பாபு சார், இங்கேயே டிஸ்கஸ் பண்றதுக்கு அவர்கிட்டயே போய் கேட்டுருவோம் வாங்க. இல்ல என்னன்னாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிடணும்ல, அங்க போயிட்டு பேந்த முழிக்க கூடாது பத்திலா. வாங்க பாபு சார், என்னன்னு போய் கேட்போம். 2 பேரும் ஜோடியா தான் அலைவாங்க. என்னமோ இருக்கு. ஆபீஸ்ல உன் வேலையை மட்டும் பாருண்ணே, தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. இவளே கல்யாணம் ஆகி பிள்ளை பெத்துட்டு இப்போ கல்யாணம் அவளன்னு போய் சொல்லிட்டு தெரிகிறா. இந்த ஆபீஸ்லயே வாலிப பொண்ணு நாதான். உலகளகி நாதான், உலகளகி நாதான், பூம்பூ மாட்டுக்கார. சொல்லுங்க சார். இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரு பெரிய டார்கெட்டை நம்ம தொட்டாகணும். இதை மட்டும் முடிச்சிட்டோம்னா நமக்கு பல கோடி மதிப்புள்ள ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கும். கண்டிப்பா எந்த கம்பெனியாலும் இன்னைக்கு விடிய விடிய உட்காந்து பண்ண முடியாது. அதை நம்ம முடிச்சு காட்ட போறோம். விடிய விடிய ஒர்க் பண்ணணுமா? ஆமா, இது சாதாரண மனிதர்களால ஒரு 5-6 நாள்ல பண்ணக்கூடிய வேலையை நீங்க 4 பேரும் சேர்ந்து இன்னைக்கு விடிய விடிய பண்ண போறீங்க. எப்படி சார் முடியும்? திடீர்னு தூக்க கேட்க வந்துட்டுனா என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாது. நீங்க 4 பேரும் ஒன்னா உட்காந்து இன்னைக்கு நான் கொடுக்குற ஒர்க்கை விடிய விடிய நீங்க பண்ணி காலையில நம்ம அதை வந்து சப்மிட் பண்ணிட்டோம்னா நமக்கு பல கோடி மதிப்புள்ள ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கும். அப்படி அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு பெரிய போனஸ் அமௌண்ட் தருவேன். ஆனா சார், நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நடக்காத மாதிரிலாம் தெரியுது. நடத்தி காட்டணும். அதுதான் நம்ம கம்பெனியுடைய பவரா இருக்கணும். ஏபிசிடி கம்பெனினா சும்மாவா அப்படின்னு நீங்க எல்லாரும் தான் காட்டணும். இதுல உங்க எல்லாரையும் தான் நான் ஏபிசிடின்னு வச்சிருக்கேன். நீங்க 4 பேர் தான் அந்த ஏபிசிடியா நினைச்சுக்கிடுங்க. நல்ல நடிக்காரு. ஏபிசிடி நம்ம குடும்ப பேரை வச்சுக்கிட்டு நமக்கு வச்சாரா நமக்கு. அப்படி பார்த்தா RLSPன்னு தானே வரணும். R ஃபார் ராணி, L ஃபார் லதா, S ஃபார் சுந்தரி, P ஃபார் பாபு. ப்ளீஸ் சுந்தரி மேடம், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நான் வந்து என் மனசுல பட்டதை சொன்னேன். நான் பேர் வச்சது என் குடும்ப பேர் தான். ஆனா இப்போ உங்க 4 பேர் தான் இந்த ஏபிசிடியா நான் நினைக்கேன். ஆனா சார், நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அடி வைத்து கலக்குத. உங்களால முடியும் பாபு. நீங்க ஒரு சீனியர் ஸ்டாஃப்.
அதனால நீங்க என்ன பண்றீங்க, நீங்க தூங்காத மாதிரி என்னனாலும் பண்ணிக்கிடுங்க. ஆபீஸ்ல வந்து வேலை பண்ண வேண்டாம். நீங்க 4 பேரும் ஆனா ஒன்னாதான் இருக்கணும். அவங்கவுங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கவே கூடாது. 4 பேரும் ஒன்னா ஒரே இடத்துல இருக்கணும். விடிய விடிய முழிச்சிருந்து ஒர்க் பண்ணணும். உங்களை தூங்காம வைக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை நீங்க பண்ணிக்கிடுங்க. என்ன சுந்தரி மேடம் சொல்ல? அவர் முடிவு பண்ணிட்டு தானே வந்திருக்காரு. சரி என்ன செய்யன்னு பாத்துருவோம். சார் இது நாங்க செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு நீங்க என்ன தருவீங்க அதை சொல்லிடுங்க. ஓகே, ஆளுக்கு 50,000 ரூபாய். 50,000 ரூபாயா? சரி சார், நாங்க இப்படிட்டு முடிச்சிருந்தோம். ஓகே, இப்பமே இந்த நிமிஷத்துல இருந்து தயாராகுங்க. 5 மணி வரைக்கும் இங்க ஒர்க் பண்ணிட்டு 6 மணிக்கெல்லாம் நீங்க ஒரே இடத்துல உட்காந்து படபடன்னு பண்ணணும். நான் வீட்ல இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவேன். நீங்க 4 பேரும் ஒன்னா உட்காந்து ஒரு இடத்துல பண்ணணும். சரி சார், சரி சார். கம் ஆன், கோ. 1 2 3 4. என்னது 2 லூசும் பறந்து ஓடுது. யாத்தாடி சுந்தரி மேடம்லாம் பறக்கு. எல்லாரும் எங்க வீட்டு பக்கத்துல வந்துருங்க. அங்க ஒரு இடம் இருக்கு, அங்க நல்லா இருக்கும். அங்க இருந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மள தூங்க விடாம பண்றதுக்கு என் பொண்டாட்டி இருக்கா. என்னட்டையாட்டு சலன்னு பேசிக்கிட்டு இருப்பா. ஆமா, எங்க நெட்வெளி அனுக்கோவை நாங்க கூப்பிட்டுக்கிறோம். அவங்க நம்மள வந்து ஆடல் பாடல்னு ஏதாவது பண்ணி நம்மள வந்து தூங்க விடாம பண்ணிடுவாங்க. காஃபி டீ அது இதுன்னு கொடுக்க சொல்லுங்க. அதான் இன்னைக்கு விடிய விடிய நம்ம 4 வரையும் தூங்க விடாம பண்றது நெட்டவள்ளி, பங்குச்சக்கா, கீதாக்கா, இழிச்சக்காவுடைய பொறுப்பு. சுந்தரி மேடம் படப்படன்னு வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் எல்லாரும் ரெடி ஆயிருவோம். சரி பாபு சார், 50,000 எப்படியாட்டு நம்ம வின் பண்ணியே ஆகணும். ஆமா மேடம். ஏக்கா ஒரு வழியா ஊர்காலம் செஞ்சாச்சுக்கா. நாளைக்கு டெலிவரி பண்ணிடுறோம் பார்த்துக்கிடுங்க. எப்படி கொண்டு போக போகிறோம்? வண்டி ஏதாவது பிடிச்சு தாண்டி கொண்டு போனோம். கார்லலாம் பின்னாடி டிக்கில் போட்டோன்னா பாட்டெல்லாம் நொறுங்கி போயிரும் பார்த்துக்கிடுங்க. வேற ஏதாவது ஒரு நல்ல வண்டியாக பிடிக்கணும். நாளை மீன்படி வண்டியை பிடிச்சு கொண்டு போயிருவோமா? ஏன் அது அவ்வளோ மதிப்பாக இருக்காது. பிச்சைக்கார கூட்டம்னு நினச்சிருவாங்க. நல்ல சூப்பராக இருக்கணும் வண்டி. வண்டியை பார்த்தாலும் எப்போ இவ்வளோ பெரிய வண்டியில் வந்திருக்காங்களான்னு நினைக்கணும். அந்த மாதிரி ஒரு வண்டி பிடிக்கணும். அப்படி என்னட்டி வண்டி இருக்கு? நான் நாளைக்கு போய் தேடி அந்த மாதிரி ஒரு வண்டியை பிடிச்சி கொண்டு வரேன். அதில் தான் நம்ம ஊர்காப்பாட்டெல்லாம் வைக்கணும் பார்த்துடுங்க. ஏன் நீ தேடி பிடிச்சாலே ஏதாவது வில்லங்க மாலட்டி இருக்கும். சும்மா என்னையே குறை சொல்லிக்கிட்டு இருக்காத சான்ஸா, நீ ஒழுங்கா வேலையை பாரு பத்துக்க. ஏட்டி நான் என் வேலையை தானட்டி பார்க்க மெண்டலு. கீதாக்கா நீங்க தான் எனக்கு ஏற்ற ஜோடி. நம்ம 2 பேரும் போய் வண்டி பிடிக்க போகணும், சரியா? ஓ எஸ். எல்லாரும் நைட்டு நல்லா உறங்கிருங்க. காலையில் நல்லா குளிச்சு முழுவி சூப்பராக சென்ட் அடித்து ஊறுகாய் பாக்கெட்டில் தூக்கிட்டு போய் கல்யாண வீட்டில் டெலிவரி பண்ணி கல்யாண வீட்டில் நல்ல மூக்கு படைக்க தின்னுட்டு வரணும், ஓகே? அப்புறம் மறக்காமல் பணத்தை வாங்கிடணும். பணத்தை வாங்கினதோடி மட்டும் இல்லாம ஏஞ்சல் பிள்ளைக்கு எவ்வளவு செலவு பண்ணிச்சு அந்த பிள்ளை கையில கொண்டு கொடுத்துடணும். ஆமாக்கா கொடுத்துடணும். அதான் மரியாதை பத்துக்கிடுங்க. இல்லைன்னா அந்த பிள்ளைகிட்ட நம்ம ஓயாம பிடுங்கி தின்ன மாதிரி தெரியும். தெரியறதுக்கு என்ன இருக்கு, அதானே நெசமே. சரி சங்கம் களையட்டும், காலையில் பார்ப்போம். சரி டி. எப்பா ஊறுகாய் பாட்டில் பூரா அழகா கோபுர மாதிரி அடுக்கி வச்சிருக்கு. யாரும் தட்டி விட்டுறக்கூடாது, பத்திரமா எடுத்துட்டு போகணும். அந்த போறேங்க்கா. கீதாக்கோ வாங்க வண்டி பிடிக்க போவோம். சரி. இவ்வளவு பொறுப்பா பிடிச்சிட்டு வர உழவாட்டி அங்க சாப்பாடு பந்தியில போடுறதுக்கு முந்தி ஊறுகாப்பாட்டுல கொடுக்கணும். அப்புறம் அவங்க அதை பிரிச்சு வைக்கணும். நேரம் ஆயிருமே. எம்ம ரொம்ப குறை பேச வேண்டாம், நாங்கள் நல்ல வண்டியை பிடிச்சிட்டு வருவோம். என்ன பேசுறோன்னு வாய் பார்க்காம பிடி வண்டியை பிடிப்போ. ஏடி நம்ம கூட்டத்துல 2 அடி மண்டை கொண்டு வண்டி பிடிக்க அனுப்பியிருக்கேட்டி. என்னட்டி ஒரு தெளிவான ஆளையாவது அனுப்பியிருக்கலாம். சுந்தரி அனுப்பியிருக்கலாம்டாட்டி. ஏக்கா அவ்வளவு 2 பேரும் போகணும்னு முடிவு பண்ணிட்டாளுவக, நான் என்னக்கா செய்ய முடியும்? சரி ஏதோ ஒரு வண்டி வந்தா போதும், வாங்க. ஏதாவது ஒரு வேனை கூப்பிடுங்க. அதை அழுங்காம குலுங்காம வச்சு எடுத்துட்டு போயிடுவோம். என்ன ஒய் என்ன பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய கல்யாண மண்டபத்துக்கு ஊறுகாய் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறோன்னே. ஒரு 100 பாட்டில் கிட்ட இருக்குது. அழுங்காமல் குலுங்காமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்கள் வண்டி வருமா? வருமா. பாட்டில் அங்கே டெலிவரி பண்ணால் மட்டும் போதும். வரும்போது நாங்கள் இங்கே தான் ஆட்டோல கிட்டல தொத்திட்டு வந்துடுவோம். கொண்டு கூட மட்டும் சேரும். எவ்வளோண்ணே? 100 ஊறுகாய் பாட்டெல்லாம் பெரிய கல்யாண மண்டபமா, பெரிய இடத்து பிள்ளைகளுவ மாதிரி தெரியுது. நல்ல நிறைய கேட்போம். கம்மிதாம்மா. கொண்டவங்கள விடதுக்கு மட்டும் 2,500 ரூபா. என்னது 2,500 ரூபாயா? என்ன இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் தானே ஆகும். இல்லைம்மா அவ்வளோ வந்துரும் பத்துக்கிடுங்க. வேணும் பார்த்தீங்களா? ஒரு ஊறுகாய் பாட்டிலே 100 ரூபான்னு தான் நாங்கள் விற்கோம். 100 பாட்டில் இப்போ எவ்வளோ வரும்? 1000 ரூபா தானே வரும். 1000 இல்லைம்மா 10,000 ரூபா வரும். 10,000 வருனாலும் சும்மாவா கிடக்கு. நாங்கள் வந்து அதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம், பாவைக்காய் போட்டிருக்கோம், மிளகா பொடி போட்டிருக்கோம், அடுப்பு மூட்டியிருக்கோம், என்னெல்லாம் இருக்குது. சரிம்மா 2,000 ரூபா கொடுங்க. ஏக்கா இது சரிப்பட்டு வராது. வாங்க நம்ம நல்ல இதை விட சூப்பர் வண்டியாக பார்ப்போம். ஆளை மூஞ்சி பாரு. 2,000 ரூபாய் 2,000 ரூபாய் 2,000 ரூபாய்க்கு பக்கத்து ஊருக்கே போயிட்டு வந்துடலாம். ஆமாம் வாங்க நம்ம வேற வண்டி பார்ப்போம்.
ஐயையோ ஒழுங்கா கம்மியாக கேட்டிருந்தா கூட வந்திருப்பாவளே. நிறைய கேட்டு ஓடிட்டுவோம். ஓடட்டும். நான் பாட்டுக்கு உறங்கிட்டு இருந்தேன். தூக்கத்தை எழுப்புனா நான் இப்படித்தான் பண்ணுவேன். என்னக்கா ரோட்டில் ஒரு ஈ காக்கா கூட காணும், என்ன செய்ய? காத்திருப்போம் காத்திருப்போம். எது கல்யாணம் முடிகிற வரைக்குமா? எப்பவுமே நேட்டிவா பேசாதட்டி. நேட்டிவ்னா? நேட்டிவ்னா எப்பவுமே அது ஒரு இதாக சொல்லுவாங்கல்ல, நடக்காது, முடியாது, இருக்காது, அதான் நேட்டிவ். இக்கா என்னை விட உங்களுக்கு இப்படிக்கா நிறைய இங்கிலீஷ் வார்த்தைலாம் தெரிஞ்சிருக்கு. நான் நிறைய கற்றுக்கிட வேண்டி புது புது வார்த்தைகள்லாம் கற்றுக்கிடுவேன். நம்மளும் இதே மாதிரி புது புது வார்த்தைலாம் பேசணும். அப்போ தான் ஊருக்குள்ளே படித்தவன் பீத்த முடியும். இந்த அக்கா 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இங்கிலீஷ் பேசுது. இப்போ நான் பேசலைன்னா எனக்கு என்ன மரியாதை கிடக்கு? ஏ சூப்பர் வண்டி வருது. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னக்க வண்டியை மறிக்கீங்க? அவசரமா போய்கிட்டு இருக்கு வண்டி. எங்களுக்கும் அவசரமாக தான் போனோம். இது என்ன வண்டின்னு வித்தியாசமாக சூப்பராக இருக்குது. இது சொர்க்க ரதம். பேரே மங்களகரமாக இருக்கு. கல்யாண வீட்டுக்கு இந்த வண்டியை புக் பண்ணிடுவோம். அந்த ஓட்ட வண்டி வச்சவனே 2500 கேட்டான். இந்த தங்கம் மாதிரி செஞ்சு வச்சிருக்கான். இவன் எவ்வளோ கேட்கணும் தெரியலையே. தம்பி தம்பி, நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கல்யாண மண்டபம் இருக்கு பற்றியா, பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட அங்கே போனோம்ப்பா. ஒரு 100 ஊறுகாய் பட்டலை மட்டும் தான் ஏற்றிட்டு போகணும். கொஞ்சம் எங்களுக்கு விட்டுருப்பா, உனக்கு ஆசை வாங்கிக்கப்பா. சாவு ஊர்வலம் 12 மணிக்கு தான். அது வரைக்கும் என்ன செய்ய நினைச்சேன். இவங்களை கொண்டு விட்டா பணமாட்டு கிடைக்கும். சரிக்கா. தம்பி எங்களை அங்கே கொண்டு விடுறதுக்கு எவ்வளவுப்பா பைசாவை முதலே பேசிடுவோம்ப்பா. அதுக்கப்புறம் அங்கே போய் விட்டுக்கிட்டு நீ ஒன்று சொல்கிறது நாங்கள் ஒன்று சொல்கிறது நல்லா இருக்காது. ஒரு 200 கொடுங்கக்கா. ஐ 200 தான் கேட்கான். அந்தாலும் 2500 கேட்ட பத்தியா சூப்பர் வண்டி கிடச்சிருக்கு. தம்பி நாங்கள் 2 பேரும் ஏறிக்கிட்டோம். முதல்ல ஊருக்காரருக்கு ஒரு இடத்துல இருக்காங்க, போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எங்கள் கும்பல் கொஞ்சம் ஏறுவாங்க. ஒரு 5-6 பேர் தான்ப்பா, பயந்துடாத. ஒரே ஒரு அக்கா மட்டும் தான் கொஞ்சம் குண்டு கணக்காக கனமாக இருக்கும். அவங்க உட்காந்துலாம் உன் வண்டிக்கு வந்துடாத, முதலே சொல்லிடுறேன். அப்புறம் நீ எங்கள் அக்காவை வந்து விட்டுட்டு வரணும்னு சொன்னீங்கன்னா என் மனசு தாங்காது. ஆமாம், எங்கள் எல்லாத்துக்கும் வழிகாட்டி அந்த அக்கா தான். அப்புறம் அந்த அக்கா குண்டு குண்டுன்னு இருக்காங்கன்னு சொல்லி வண்டி தாங்காதுன்னெலாம் சொல்லிடக்கூடாதுப்பா. சொல்லிட்டேன். மொத்தம் ஒரு 6-7 பேருக்குன்னு ஏறுவோம். எதையும் தாங்கும் வண்டி இது. ஏறுங்க எல்லாரும். நல்ல பயலா இருக்க. உன் நம்பரை வாங்கி வச்சுக்கிடணும். எங்க போனாலும் இந்த வண்டி தான். இந்த வண்டி இல்லையா? ஆமா ஆமா, வா வா போவோம் போவோம். வண்டி சூப்பராக இருக்குது. தங்க ரதம் தான். போட்டும். ரைட் ரைட் ரைட். இந்த வண்டி நான் பார்த்ததே இல்லையேக்கா. இதெல்லாம் ஏன் ஊருக்குள்ள விட மாட்டேங்காங்க? அதானே, 100 ரூபாய் கொடுத்தா போதும், எங்களால கொண்டு போய் விட்டுருவான் போல. இந்த இடத்துல தானக்கா ஒரு ஆளு 2000 கேட்டான். அவன் மூஞ்சி மேலே கறி பூசணும். யோ வாயா வெளியே. அவனை காணும். இந்த வண்டியோடைய அழகுல மயங்கி ஓடி இருப்பான். ஏ இது என்ன வண்டி? இது சாவு வண்டி. வீட்டு இந்த வண்டியில போய் வந்திருக்கீங்க மெண்டல் வலா. பேரு தங்க ரதம், சொர்க்க ரதம். ஏறுங்க ஏறுங்க. மத்த வண்டிக்காரெல்லாம் நிறைய கேட்டான், இவன் தான் கம்மியா கேட்டான். நடையன்னு கல்யாணத்துக்கு சாவு வண்டியிலேயே போவாங்க. அறிவே இல்லை இவளுக்கு. ஐயா கல்யாண மண்டபத்துல இருந்து போன் அடிக்கவள. ஹலோ சொல்லுங்க. என்னம்மா இன்னும் வரலையா? சீக்கிரம் ஊறுகாயை கொண்டு வாங்கம்மா. ஐயா இந்த கிளம்பிட்டோம் ஐயா, வண்டி வந்துட்டு இந்த வாரம் மண்டபத்துல இருந்து போனு உடனே கூப்பிடுதாவ. என்ன செய்ய ஆபத்துக்கு பாவலையில ஏறி போவோம். கல்யாண வீட்டுக்கு சாவு வண்டியில போய் அபசகுணமா நினைச்சு வேண்டான்ட்டவன என்னட்டி செய்ய. கொஞ்சம் தள்ளியே நிறுத்திடுவோம்க்கா, வேற வழி இல்ல. வாங்க ஏறுவோம். சரி அப்ப ஊறுகாயெல்லாம் போய் ஏத்துங்க. ஆனா நெட்டவழிக்கு இதா மாதிரி அறிவாளியை நான் உலகத்திலே பார்த்ததில்ல. போட்டும். ரைட் ரைட். தம்பி ஸ்பீடா பாப்பா. அந்த சிவப்பு காரம் வந்து இந்த வண்டி மெதுவாதான்க்கா போவோம். இந்த வண்டியோடைய அமைப்பே அப்படிதான். நீ என்ன செத்த வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டுத? தெரியாம தான் பிடிச்சு வண்டியே. உண்மையிலே செத்த வண்டி தான். என்னக்கா உளறீங்க? தங்க ரதம் இது பேரு, சொர்க்க ரதம். தங்கத்துல செஞ்சிருக்கு. ஓ மோரகிட்ட பாட்டி. இப்பதான் வண்டி சூடு பிடிச்சு நல்லா ஓடுது. எப்படி மெதுவாவே பாப்பா, ஊறுகாய் பாட்டில உடச்சு கிடச்சு போட்டுறாத. தெரியாம வந்து மாட்டிக்கிட்ட. ஒருத்தி என்னடானா மெதுவா போச்சு சொல்லுதா, ஒருத்தி என்னடானா வேகமா போச்சு சொல்லுது அழுவா. மண்டபம் வரப்போகுது. மண்டபம் வந்துட்டு அணுங்காம குழுமாங்க எல்லாத்தையும் இறக்கி வைங்கிட்டு. சரி இறங்குங்க. நல்ல வேலை மண்டபத்துல யாரும் நம்ம அந்த வண்டியில வந்ததை பார்க்கல. வாங்க உள்ள போவோம்.